கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எனக்கு அருமையானவர்களை, மனசு ரொம்ப கவலையாக இருக்குது இல்லையா? ஏன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன், ரொம்ப காலமாக நான் காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. ஆனால் விரும்பினது வரும்போதோ, அதாவது உங்கள் விருப்பம், நீங்கள் நினைத்தது, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்பொழுது எப்படி இருக்க போதெல்லாம் ஜீவ விருட்சம் போல் இருக்கும். உயிர் திரும்ப வந்தது போல் இருக்குது. அப்பாடா, இப்போ தான் எனக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்யப்படுறார். நெடுங்காலமாக காத்திருக்கிறீங்களா? மனசு ரொம்ப கவலையாக இருக்கா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்றோடு உங்கள் துக்கத்தெல்லாம், உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர் தொடச்சி போடுவார். இனிமேல் நீங்கள் விரும்புகிறதெல்லாம் வரப்போகுது. நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அதாவது திரும்பமாக உங்களுக்குள்ளே ஒரு புதுமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.